தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 700 மருந்தாளுநர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தின் மாநில பிரதிநிதித்துவ பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், மாநில பொருளாளர் ஹேமலதா உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலுமிருந்து சங்கத்தின் நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், மக்கள் நலன் கருதி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் காலியாக உள்ள 700க்கும் மேற்பட்ட மருந்தாளுநர் பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான அளவு மருந்துகளை கொள்முதல் செய்து தருவதுடன் மருத்துவ கிடங்குகள் இல்லாத இடங்களில் புதிய மருந்து கிடங்குகளை அமைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மருந்தாளுநர் பணியிடங்களில் ஒப்பந்த பணியாளர்களை நியமிக்க கூடாது எனவும் 2002ஆம் ஆண்டில் தொகுப்பூதிய முறையில் நியமிக்கப்பட்ட ஊழியர்களை காலமுறை ஊதியத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். இப்பேரவையில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இப்பேரவையின் வழியாக தமிழக அரசு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 946 மருந்தாளர் பணியிடங்கள் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்பட்டுள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு தற்பொழுது 700க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாகியுள்ளது. இதனால் நோயாளர்களுக்கு மருந்தியல் சேவையில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் கடந்த காலங்களைப் போன்று தமிழக அரசு விரைந்து காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும்.